இது 2021 நடந்த ஒரு சம்பவம். தஞ்சாவூர்ல இருக்க ஒரு வில்லேஜ். அங்க சுந்தரம்ன்றவர் வாட்ச்மேனா ஜாயின் பண்றாரு. அவரு ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே அவரு அந்த ஸ்கூல்ல நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய நிலைமை அவருக்கு கூடிய சீக்கிரம் வருது. அப்படி அன்னைக்கு அவரு நைட்டு கரெக்டா 1:30 மணிக்கு அந்த ஸ்கூலை சுத்தி ரவுண்ட் போகும்போது கரெக்டா ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து மட்டும் ஏதோ ஒரு சவுண்ட் அவருக்கு கேட்டிருக்கு. அந்த சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் வந்து சாக் வச்சு எழுதுனா ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. உடனே ஒரு டோம் ஓப்பன் பண்ணி லைட் போட்டு பார்த்தா அந்த பிளாக் போர்டில் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே சுந்தரம் அந்த கிளாஸை சுற்றி பார்க்கும்போது பெஞ்சில் ஒரு சின்ன பையன் தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கான். உடனே சுந்தரம், யார்ப்பா நீ அப்படின்னு கேட்க, அவன் மேலமா தலையை தூக்கி அவன் மூஞ்ச காட்டும்போது அவனுக்கு ஃபேஸே இல்லை. மீன்ஸ் அவனோட முகத்துல கண்ணு, மூக்கு, வாய், காது எதுவுமே இல்லை. உடனே சுந்தரம் அதே இடத்துல பயந்து மயக்கம் போட்டு விளையாடாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் சுந்தரத்தை அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிருக்காரு. அப்போ சுந்தரமும் ஒன்று விடாம எல்லாமே பிரின்சிபல் கிட்ட அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு பயங்கரமான தகவலை சுந்தரம் கிட்ட சொல்றாரு. என்னன்னா 2 வருஷம் முன்னாடி இதே ஸ்கூல்ல இதே கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துருக்கான்னு. உடனே சுந்தரமும் பயந்து அன்னைக்கு அந்த வேலையை ரிசைன் பண்ணி போயிட்டாராம். இன்னும் கூட அந்த ஸ்கூல்ல நைட் நேரத்தில் அந்த கிளாஸ் ரூம்ல ஏதாவது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.